இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுகன்யா என்கிறவங்க சிவகாசியிலிருந்து எழுதியிருக்காங்க. கர்ப்பப்பை புண்ணா இருந்துச்சு, கர்ப்பப்பை எடுத்துருன்னு சொன்னாங்க. என் வயசு 40 கூட ஆகலை, 39 வயசு தான் ஆகுது. அதை எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு டே அழுது ஜெபம் பண்ணேன். நம்பிக்கை டிவி நேரம் 8 மணிக்கு பார்த்தேன் வெள்ளிக்கிழமை. அம்மாவுக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக எனக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அந்த கர்ப்பப்பை புண்ணே ஸ்கேனில் காணாமல் போயிடுச்சு. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவார் சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். அலையலோயா அலையலோயா. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாயும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், யூடியூப்பில் சிறப்பு செய்தி ஜெபம் என்ற தலைப்பில் ஜாய் டிவி யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கும், 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபம் அது யூடியூப்பில் 7 மணிக்கு ஈவினிங் நடக்கிறது. அதுவே ஷார்ட் செய்திகள் திங்களும் சனியும் ஒளிபரப்பட்டு வருகிறது. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். லார்ட் பிரசன்ஸ் பாடல்கள் தொடர்ந்து வெளிவரவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுக்கான தேவைகளை கர்த்தர் சந்தித்து வருகிறார், இன்னும் சந்திப்பார். அல்ல உங்களுடைய பங்கு இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இதுக்குன்னு ஒரு விசேஷ திட்டம் வைத்திருக்கிறோம். ஆவியானவர் சொல்லி தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப அதாவது சில நேரங்களில் காசே இல்லாதபடி எந்த ப்ரோக்ராம் நிறுத்தலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆண்டவரே நான் கொடுத்தா வச்சுருக்கேன் யார்ட்டையும் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா வாங்குவதை பாக்கிலும் கொடுப்பதே பாக்கி என்று சொல்லி அப்போஸ்தலர் 20:35 ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அதனால் மனப்பூர்வமாக கொடுக்குற இடத்துல வாங்க கடவன் இருக்குது. ஆகவே இந்த ஊழிய தேவைகள் பல ஆயிரக்கணக்காக இருக்குது. ஆகவே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவது உண்டு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த திட்டத்தை நீ ஆரம்பி, டிவி பங்காள திட்டம்னு ஒன்று ஆரம்பி, அவங்களுக்காக நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, காலைல உவாசத்தோடு ஜெபம் பண்ணு. சில பேர் கேட்பாங்க, இந்த திட்டத்தில் எவ்வளவு கொடுத்து சேரணும், அது உங்கள் விருப்பம். 5 அப்பா 2 மீனை போல் பலதுளி பெருவிழா, அப்படி தான் இந்த ஊழியம் நடக்கிறது. தமிழன் டிவியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷம் வர நிகழ்ச்சி ஒளிபரப்படுகிறது. அதையும் பார்க்க நீங்கள் தவறாதிருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஊழியங்களுக்காக, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக தயவு செஞ்சு ஒரு நிமிஷமாவது டெய்லி ஜெபியுங்கள். மணிக்கணக்காக பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடிக்கடி அவங்க வேலை இருக்கும் நிறையா. அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு வினாடியாவது உங்கள் ஜெபத்தில் எங்களை நினைத்து கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வளரும். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அம்மா ஃபோன் அடித்து வேலூர்லேருந்து எனக்கு சொல்லுவாள், அம்மா உங்களுக்காகவும் டிவியில் வருகிற எல்லா ஊழியர்களுக்காகவும் நான் டெய்லி 3 வேளை ஜெபிக்கிறேம்மா அப்படிம்பாங்க. சரிம்மா, அந்த ஜெபந்தான். அவங்க 3 வேளை சாப்பிட்றாங்களோ இல்லையோ வயசான தாய், 3 வேளை ஜெபிக்கிறேம்பாங்க. அந்த ஜெபந்தான் எங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது. நீங்களும் தயவு செஞ்சு உங்கள் ஜெபத்தில் எங்களை நினைவு கூறுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் நசராய் இயேசு நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. இந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொரு மேலே ஆவியானவர் பலமாய் இறங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அது செயல் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீங்கள் செயல்படுத்துங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். செய்தியுடைய தலைப்பு 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன ஒளிந்து போயின. இதான் செய்தி. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன அருமையான வார்த்தை, என்ன ஒரு வல்லமையான வார்த்தை. கிறிஸ்துக்குள்ளே ஒரு வந்துட்டால் பழையனெல்லாம் கழிந்தன. இன்றைக்கி பாருங்கள், பழைய பாவத்தையே நினைப்பாங்க. ஒரு 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 ஊழியக்காரர் என்கிட்ட சொல்லுவார், அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுவார் அந்த வார்த்தையை. நான்
இங்கே மதுரையில் ஒரு வாழைத்தோப்புன்னு ஒரு பக்கம் இருக்காங்க. அவர் சொல்லுவார், நான் அங்கெல்லாம் போவேன் வருவேன், என்னை யாரும் தெரியாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், ஏன்னே நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, ஊழியம் செய்றீங்க, இப்போ ஏன்னே பழசெல்லாம் பேசுகிறீங்க, அதை எப்படிக்கா பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் குணம் தெரியாமல் அவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கோவப்படுவார். நான் சொல்லி, கோபம் ஒரு கோபக்காரனுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபம் கொண்டால் பாவம் செய்யாதுறீங்க, அவனை வர சொல்லுங்கள், ஆச்சு பூச்சுன்னு என்னமா சொல்லுவார். ஐயோ எனக்கு சமாதானமே கெட்டுப்போம். இதெல்லாம் பழைய மனுஷன். புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துக்குள் ஒருவன் வந்து விட்டால் பழையனெல்லாம் கழிந்தின, பழைய கசப்பு வெறுப்பு காயங்கள் பாவ சாப ரோக அக்கிரம வேதனை தருத்திரம் பகை விரோதம் இதெல்லாம் கழிஞ்சு வச்சு. மாம்சத்தின் கிரிகள் 17 கிரிகள் நம்மளை விட்டு போயிடுச்சு. முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் முதல் மனுஷன் பாவம் செஞ்சான் இல்லையா? முதல் ஆதாம் ஏவாள் தான் பாவத்துக்குரியவர்களாக மாறினார்கள். புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்ததுனால பாவ உலகத்தில் பிரவேசிச்சு எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவமே இழந்துட்டோம். அதே பழைய மனிதன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகப்பட்டோம், தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறோம் என்றால் ரோமர் 8:14 படி எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நம்ம தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்டால் எல்லாம் புதுசாயிரும். மனிதனுடைய ஆவி எல்லாருடைய இருதயங்களை அறியும், மனுஷனுக்குரியவர்களே பேசுவார். தேவ ஆவியானவர் ஆண்டவருக்குரியவர்களே பேசுவார். நீங்கள் நானும் ஆண்டவர் பிள்ளை, அப்படியே நாமம் நம்ம நெற்றியில் அடையாளமாக தரிக்கப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டிங்கிறதே மறந்து போயிடும். சில பேர் அவ்வளோ கோவப்பட்டுருவாங்க. எங்கள் பிரேருக்கு ஒரு சௌரி வரும், பட்டக்குன்னு கோவப்படும். இதென்ன இவங்க ரட்சிக்கப்படலைன்னு நான் நினைப்பேன். மாம்ச சுவா அப்படியே இருக்கும். அப்படியே இருந்தால் உங்கள் மாம்சம் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். பைபிள் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படணும். இந்த சரீரம் முக்கியம். ஏன்னா இதுதான் மறுரூபமாக்கப்பட போகிறது இமை பொழுதுல. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அது நெகட்டிவாகவே நினச்சி கிடக்கும். இந்த மாம்ச சிந்தனை பாசிட்டிவாக நினைக்கக்கூடியது தான் புதிதான மனிதன். கர்த்தர் செய்வார், செய்திருக்கிறார், இன்னும் செய்வார், இப்படியே விசுவாச அறிக்கையிடணும். அதான் புது மனிதனுக்கு அடையாளம். இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது பழைய மனிதன் பாவம் செஞ்ச மனிதன், புது மனிதன் பரிசுத்தமான மனிதன். பழைய மனுஷன் சாப நிறைந்தவன், புது மனுஷன் கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பழைய மனுஷன் பார்த்திங்கன்னா பிரிவினை பகை விரோதங்களை வைக்கிறவன், புது மனிதன் சாந்தம் அமைதி இச்சடக்க உள்ளவன். அதே போல் பழைய மனிதன் ஆத்திரப்படுவான் கோவப்படுவான், புது மனிதன் சாந்தம் அமைதியும் கர்த்தருடைய சாயலாகவும் இருப்பான். அதே போல் பழைய மனுஷன் வாங்கிக்கிட்டே இருப்பான், நீ கொடு நீ கொடு நீ கொடு, அவன் போன மாதம் அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான். புது மனுஷன் என்ன செய்வான், வாங்குவதே பாக்கில் கொடுப்பதே பாக்கின்னு சொல்லி கொடுக்க வச்சுக்கிட்டே இருப்பார். கொடுக்குற பொழுது கொடுக்கப்படும். மற்றவன்ட்ட வாங்கன்னு நினைக்க மாட்டான் புது மனுஷன். நம்ம ஏதாவது கொடுக்கணும் நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லுவான். அப்படி தான் நாளாக நினைப்பேன். நம்ம என்ன செய்யலாம், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் இருக்கு. அது அந்த வார்த்தை தான் புது மனுஷனுடைய வார்த்தை, வேத வார்த்தை. சரி, அதே போல் பழைய மனுஷன் துக்கம் வேதனை நிறைந்தவன், புது மனுஷன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்தவன், ஆரோக்கியம் நிறைந்தவன். அதே போல் பழைய மனுஷன் நரகத்தை கொண்டு சேர்த்துருவான் பழைய மனுஷன். ஆனால் புது மனுஷன் எப்படின்னா பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனை பெறுவதான் புது மனுஷன். ஆகவே மரணம், பழைய மனுஷனை மரணம் தான் முடிவு, ஆனால் புது மனுஷனுக்கு ஜீவன் தான் முடிவு. ஜீவாதிபதியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுனால நம்மளை புது சிஷ்யாக மாற்றியிருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், எபேசியர் 4:23, 24, 22 பார்த்தா, முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷரை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, 24வது வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷன். பழைய மனுஷன் பாவ நிறைந்த மனுஷன், அக்கிரம் நிறைந்த மனிதன், பலவீனப்பட்ட மனுஷன். அதுதான் புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இருக்கு. தேவ சாயலாக. பழைய மனுஷன் தேவ சாயலை இழந்துட்டான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டான். ஆகவே அந்த பழைய மனுஷன் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கக்கூடிய இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, இதெல்லாம் பழைய மனுஷனுக்குரியது. இவைகளை கலைந்து போட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டதான் புது மனுஷன். நீங்கள் நானும் நீதியாக வாழ்கிறோமா, நீங்கள் நானும் பரிசுத்தமாக வாழ்கிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க யாராலே முடியாது. அவர் பரிசுத்தர். ஆகவே நீங்கள் நான் பரிசுத்தராக இருந்தது ஆக வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படுவது ரொம்ப
அவசியம். பரிசுத்தங்கிற புதிய மனுஷன் நீங்கள் தரித்துக்கிடணும். பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டுருங்க. அசுத்த நிறைந்த மனுஷனை கலைஞ்சு போட்டுருங்க. கண்ணு நிச்சய கலைந்து போடுங்க. கண்ணு இடர்கள் உண்டாக்கினா கண்ணை பிடுங்கி போடுங்க. கால் இடர்கள் உண்டாக்கினா பிடுங்கி போடுங்க. இது ஆண்டோடைய உபதேசம். உன் கண்ணில் கழிக்கம் போடுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு கண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அதை கலைந்து போட்டு புது மனுஷனாகிய நீதியிலும் பரிசுத்தமும் நிறைந்த அந்த புது சிருஷ்டியாகிய இயேசுவின் சாயலை தரித்து கொள்ளுவோம். அதான் புதிய மனுஷன். ரெண்டாவதாக 1 கொரிந்தியர் 5:6-8 எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படியே புதிதாய் பிசைந்தமாவாய் இருக்கும்படி பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்கவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. பழைய மனுஷனாகி இங்கே எழுதப்பட்டிருக்கு 8வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 5:8 பழைய மனுஷனாகிய துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற பழைய மனுஷன். துர்க்குணமாக இருக்கீங்களா? நல்ல குணம் இல்லையா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் கெட்டதே செஞ்சுட்டீங்களா? கெட்டதையே பேசிக்கிட்டீங்களா? அவிசுவாசம் பேசிக்கிட்டீங்களா? அந்த மனுஷனை கலைந்து போடுங்கள். அது பழைய மனுஷன் வேண்டாம். புதிய மனுஷனாகிய துப்புரவு உண்மை என்னும் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். துப்புரவு வாழுங்க, சுத்தமாக இருங்க. வார்த்தையில் சுத்தம், நடத்தையில் சுத்தம், பார்வையில் சுத்தம், செயலில் சுத்தம், பேச்சில் சுத்தம். அநேக பேர் வாய் திறந்தால் பொய், அப்போ பாதி பொய் பேசுவாங்க. இல்லைன்னா புரட்டி பேசுவாங்க, தாறுமாறாக பேசுவாங்க. உண்மை இருக்காது. 100 வார்த்தைக்கு 1 வார்த்தை தான் உண்மை இருக்கும். 99 பொய்யா இருக்கும், ப்ராடாக இருக்கும். இல்லைன்னா மிகைப்படுத்தி பேசுறது. 5 பேர் வந்தாங்கன்னா 10 பேர் வந்தாங்கங்கிறது. இப்படி மிகைப்படுத்தி பேசுறது. அந்த பழைய மனுஷனை கலைந்து போடுங்கள். துப்புரவு உண்மை என்னும் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உண்மை உள்ளவர்கள் பரிவுண ஆசீர்வாதங்களை பெறுவான். புதிய மனுஷன் பரிவுண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகவே புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக பார்க்குறோம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-17 வரை. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனாராய் வந்தார். சமாதான பிறகு அவர் தான். நாம் பிதாவிடத்தில் சேர முடியாதபடி நம் பாவத்துக்குள்ளானோம். பிசாசு நம்மளை பாவம் செய்ய தூண்டி விட்டுட்டான். இயேசு வந்தார். வந்து என்ன செய்ய? நமக்காக ரத்த சிந்து மரித்து 3ஆவது உயிரோடு எழுந்தார். இயேசு ரத்தம் இன்னைக்கு சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் தான் பிதாவாகிய தேவனுடைய நம்மளை கூட்டி சேர்த்தது. நியாயப்பிரமாணம் 716 மோசை மூலம் கொடுக்கப்பட்டது. அதை யாராலையும் கை கொள்ள முடியல. ஆண்டவர் இயேசு அதை கை கொண்டார். அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் அவர் ஒரு ஆள் தான் கை கொண்டார். நமக்கு பாருங்க, அன்பு என்ற நியாயப்பிரமாணத்துக்குள்ள கர்த்தர் கடைசியில் கொண்டு வந்துட்டார். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருக்குள்ள பிறனிடத்தில் அன்பாயிருங்கள். இதுதான் ராஜரிக ஒரு பிரமாணம். இதான் புதிய மனிதனுக்குரிய பிரமாணம். நீங்களான அன்புள்ளவர்களாக இருப்போம். கசப்பான வேறு எழும்பாதபடி அதை வெட்டி போட்டுருவோம். கசப்பான வேற அவதான் புதிய மனிதனை தரித்து கொள்வோம். அப்போது நமக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்று. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிற துதிக்கிற இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் புது சிச்சையாக மாற்றுங்கப்பா. ஆவியானவரே இறங்க. ஓராக அதிகாபாபா லபரவோ ஷேக் அதிகா லரவோ தீ அந்த லபரவோ அன்று சோதனை நீங்கட்டும். அநேகர் பிசாசால் சோதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் இப்போது விடுதலை கொடுக்கிறார். அலே லோயா ராக அதிகாபாபால வயிறே பசிக்கல அல்சர் ஏசு கிறிஸ்து நாமத்தில் அல்சர் நீங்கி போவதாக. தொழில் ஆசீர்வாதமாகவே இல்லை, முன்பு மாதிரி நடக்கலை. கொரோனாவுக்கு பிறகு அதுக்காக ஜெபிக்கிறீங்க. தொழில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிரப்பப்படுவதாக. கொரோனாவுக்கு முந்தி எப்படி நடந்ததோ அதை விட மேன்மையாக தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அலே லோய எல்லா தருத்திர வறுமை கஷ்டம் கவலை கண்ணீர் துக்கம் இதை பார்க்குற ஒருவருக்கு நீங்கி போவதாக. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு
ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.